ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை ஃபேமஸ் ஜில் ஜிகிருதண்டா எப்படி வீட்டிலே செய்கிறாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க காமெடி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கழிச்சு ஆனோடனே இந்த மாதிரி ஆடையெல்லாம் சேர்த்து அப்படியே கிண்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கும் பாருங்கள். இந்த டைமில் வந்து லேசாக அப்படியே கிண்டி விடணும். சைடில் காடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சீனியை. இப்போ லேசாக அப்படியே கிண்டி விடுக்கலாம். ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி தான் நல்லா வற்ற விடணும் நம்ம. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு ஒரு கடாயில் சிம்மிலே வச்சு இந்த சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சும்மா லேசாக அப்படியே கிண்டி விடலாம். அதுவே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அப்படியே மெதுவாக அப்படியே கிண்டலாம். இது கரெக்டாக செய்யணுன்றதுக்காக தான் கட் பண்ணாமல் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா கிண்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது. கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கைவிடாமல். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வர்றதே உங்களுக்கே தெரியும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் அதை. இது ஜிகிர்தண்டாவுக்கு கலர் ஃப்ளேவருக்காக மட்டும்தான், டேஸ்ட்டுக்காக இல்லை. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை நம்ம. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிண்டி விடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் இந்த சுகர் சிரப்பை சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரு வந்துருச்சு. நல்லா ஆற விட்டாச்சு பாலை நம்ம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஐஸ் வந்து 5 வாங்கியிருக்கேன் நான். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு ஐஸுமே இந்த மிக்சியில் போட்டு அந்த பாலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ 5 ஐஸுமே சேர்த்தாச்சு. அடுத்து இந்த காய்ச்சி வச்சுருக்க பாலை அந்த மிக்சியில் ஆற வச்சு ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அந்த கலர் வந்துருச்சு ப்ரௌன் கலரில்.
அடுத்த ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பாவில் வந்து ஊற்றியாச்சு. அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்த ஒரு கடாயில் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பாலுமே நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா லேஸாக இந்த மாதிரி பபுள்ஸாக வந்திருக்கும். இப்போ லேசாக கிண்டி விடுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கிண்டி விடுங்க. சைடில் காடையெல்லாம் எடுத்து விடணும். இப்போ கொஞ்சம் நல்லா வற்றினோடனே சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடுக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சீனியை. கூட குறைவாக இருக்க வேண்டாம். சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து சுகர் சிரப் சேர்க்கணும். சுகர் சிரப்பு கெட்டியாகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. திருப்பி அடுப்பில் வச்சிங்கன்னா அதுவே மெல்ட் ஆகி வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் மெல்ட் பண்ணுங்க. நான் வந்து சுகர் சிரப் சேர்க்குறத வீடியோ எடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் போதும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. கூலிங் ஆனால் மட்டும் போதும். லேசாக அப்படியே கிண்டிட்டு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. கூலிங் ஆனால் மட்டும் போதும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீமை மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் இதை ஃப்ரீசரில் வைக்கணும். கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ஃப்ரீசரில் இருந்தால் போதும். பாதாம் பிசினை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே கூலிங் ஆயிடுச்சு. பாதாம் பிசினை ஒரு பவுலில் போட்டு அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பால் சேர்த்துக்கலாம். நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு லெவல் ரெடி ஆயிடுச்சு. மதுரை டேஸ்ட் ஜீர்தண்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா கம்ஜோதி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.